வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பதிவு இன்று காலதாமதமாக வந்ததற்கு நான் முதலில் மன்னிப்பு கோருகிறேன். ஊன் உயிர் குருதி மூலம் உணவும் அளித்து உயிர் பிண்டத்தை ஆணாகவோ பெண்ணாகவோ இவ்வுலகிற்கு கொண்டு வரும் அனைத்து பெண்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணங்குதலும் வாழ்த்துக்களும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்மை ஒரு புதிர். அது மென்மை மட்டுமல்ல, வலிமை கொண்டது, வன்மை கொண்டது. அடுப்பூதியும் பெண்களின் காலம் தோற்று இன்று விண்வெளியில் நாம் கால் பதித்து விட்டோம். அனைத்து தொழில் துறைகளிலும் நம் சுவடுகள் பதித்து கொண்டும் இருக்கிறோம். அதில் வெற்றி வாகை மட்டுமே சூடி வருகிறோம். உங்களுக்குள் இருக்கும் பெரிய பண்புகள், திறமைகள், தியாகங்கள், நற்பண்புகள் அனைத்தும் உங்களுக்கு மட்டுமே தெரியும். எப்பொழுதும் உங்களுடைய தனித்தன்மையோடு பீடு நடை போடுங்கள். உயிரை பிழிந்து உயிரை கொடுக்கும் பெண்கள் எதற்கும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவமானப்பட வேண்டியதும் இல்லை, கூனி குறுக வேண்டியதும் இல்லை. உங்கள் வலிகளையும் சுமைகளையும் தியாகங்களையும் உத்வேகங்களையும் வலிமைகளையும் அறியா வீணர்களே உங்களை பற்றி புறம் கூறுவார்கள். புறம் கூறுதலுக்கு நீங்கள் ஒருபோதும் செவி சாய்க்காதீர்கள். முதுகிற்கு பின்னால் பேசும் எந்த ஒரு சொல்லோ செயலோ நம்மை எதுவுமே செய்து விடாது. நேருக்கு நேர் நின்று பேசக்கூடிய துணிவு இருப்பவர்கள் நம்மோடு மோதி பார்க்கட்டும். சரியா? எந்த காலகட்டத்திலும் உங்கள் மனதை தளர விடாதீர்கள். எல்லா ஆண்களுமே கயமையோடு இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் இந்த காலத்தில், அதாவது தற்போதைய காலகட்டத்தில் மிக அதிகமாக காவலாய் இருக்க வேண்டிய காவலர்கள், குருவாய் இருக்கக்கூடிய ஆசான்கள், தந்தை தாய் போன்றவர்கள், மிக வயதில் பெரிய தாத்தாக்கள் போன்றவர்கள், இளம் வாலிபர்கள், சிறார்கள், இவர்கள் கூட பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள், பெண்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று கேள்விப்படும் பொழுது இதயம் வலிக்கிறது, சுக்கு நூறாகி போகிறது. ஆக பெண்ணே, நீ இவர்களில் எவரையுமே நம்பாதே, ஒருபோதும் நம்பாதே. காதலில் உருக வைக்கும் கயமை காதலர்கள். நீ மிக எளிதில் அதில் வீழ்ந்து விடுகிறாய். அதனாலேயே நீ துன்பப்படுகிறாய். உன்னில் நீ தெளிவாய் இருந்தால் உன் வெற்றி உன்னிடம்தான். விட்டிலாய் வீழாமல் வீழ்த்தும் வாளாய் அமைந்து இந்த அரக்கர்களை அழித்துவிடு. நாடும் வளமாகும், வீடும் நலமாகும், நீயும் போற்றப்படுவாய், நீயும் வெற்றி வாகை சூடுவாய். பெண்களே, முதலில் நீங்கள் கொண்டாடுங்கள். அதன் புனிதத்துவத்தை உணருங்கள். உங்கள் மடமையால் பலகீனமாகி விடாதீர்கள். உங்கள் பலத்தை பாறை போல் கொண்டு நீங்கள் நிற்கும் பொழுது நதி போல ஓடிக்கொண்டு இருந்து நாம் அனைத்து தூசுகளையும் மாசுகளையும் எப்படி நதி அகற்றிக்கொண்டே செல்லுகிறதோ அதே போல் நமது வாழ்வில் சென்று கொண்டே இருந்தால் நமது வாழ்க்கை பயணம் எந்நாளுமே வெற்றி பயணமாகவே இருக்கும், வெற்றி பயணமாக மட்டுமே இருக்கும் என்று கூறி இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றியுடன் மணிமேகலை. வணக்கம்.